ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் அமில். என்னோட வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் கேட்ஜெட், அதாவது மொபைல் ஃபோன், லேப்டாப் இதோட யூசஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஒரு சில தேவைகளுக்காண்டி நம்ம இன்றைக்கி லேப்டாப் இல்லை மொபைல் ஃபோனை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கிறோம். ஒரு சிலரோட தேவையே மொபைல் ஃபோனாக தான் இருக்குது. மணிக்கணக்காக மொபைல் ஃபோனில் வந்து நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அதிக நேரம் மொபைல் ஃபோனை வந்து யூஸ் பண்ணதுனால நம்ம கண்களுக்கு பாதிப்பு உண்டாகும். ஸோ அது எந்த மாதிரி பாதிப்பாக இருக்குது? ஸோ சின்ன குழந்தைங்க வந்து இன்றைக்கி அதிகமாக மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனால் அவங்களுக்கு ஃபியூச்சரில் கண் பார்வை பறிபோக வாய்ப்பு இருக்கா, இல்லை ஐ கேன்சர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் ஃபோன் பயன்பாட்டை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது கொரோனாக்கு முன்னாடி, கொரோனாக்கு பின்னாடி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனாக்கு அப்புறம் அதாவது லாக்டவுன் டைமில் தான் மொபைல் ஃபோனோட பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. முக்கியமாக ஆன்லைன் கிளாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், அப்புறம் இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாருமே இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது சோசியல் மீடியாவில் வந்து அதிக நேரத்தை செலவழிக்கிறாங்க. முக்கியமாக இன்ஸ்டாகிராம், யூடியூப், அப்புறம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து இவங்க மணிக்கணக்காக நேரத்தை வந்து செலவழிக்காங்க. ஸோ இரவு நேரத்தில் தான் இதோட பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் குழந்தைங்களுக்கு சோறு ஊட்ட வந்து நிலாவை காமிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே மொபைல் ஃபோனை காமிக்கிறாங்க. குழந்தைங்க மொபைல் ஃபோனை காமிச்சா தான் சாப்பிட்றாங்க, இல்லைனா சாப்பிடாம அடம்பிடிக்கிறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். உடனே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களும் குழந்தைங்க சேட்டை பண்ணாமல் ஒரு ஓரமாக அமைதியாக உட்காந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் மொபைல் ஃபோனை வந்து மணிக்கணக்காக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மணிக்கணக்காக பார்க்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வச்சு மொபைலை பார்க்கும்போது அந்த மொபைல்லேருந்து வரக்கூடிய லைட் ரேடியேஷன் எல்லாமே நம்ம கண்ணை வந்து பாதிக்கும். அதாவது நம்ம கண்ணுக்கு வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திரவம் இருக்கும். அந்த ஸ்க்ளீரா வெண்படலத்தில் வந்து வெளியே ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவம் வந்து என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிரும். இதனால கண்ணுக்கு ஒரு வலியை கொடுக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரமாக இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொபைலை. ஸோ நாளுக்கு நாள் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களால் பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்டை தான் பார்க்க முடியும். தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து தெளிவாக பார்க்க முடியாது. இதனால வரக்கூடிய நோய் தான் பார்த்தீங்கன்னா மயோபியா. இந்த மயோபியா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, கிட்ட பார்வை குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மயோபியாவில் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட உள்ள ஆப்ஜெக்டை தான் தெளிவாக பார்க்க முடியும். தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்டை தெளிவாக பார்க்க முடியாது. இப்போ உள்ள காலத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயோபியாவில் தான் பாதிக்கப்படுறாங்க. நம்ம இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 17லேருந்து 25% மக்கள் வந்து மயோபியா நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமாக அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில், அதாவது 2050 இந்த மயோபியா நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48% இருக்கும். அதாவது இந்தியாவோட மக்கள் தொகையில் 48% வந்து மயோபியா நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு மருத்துவ நிபுணர் குழு வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் கண் மருத்துவமனையோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே போகுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பிரபலமான பத்திரிகை செய்தித்தாள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலம் வந்து கண் மருத்துவர்களின் பொற்காலம். அதாவது இன்னொரு 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, கண் மருத்துவமனை எங்கே பார்த்தாலுமே கூட்டம் வந்து நிரம்பி வழியும்னு சொல்கிறாங்க. கண் பாதிப்பு மற்றும் இந்த கண் பார்வை குறைய என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன், அப்புறம் நம்ம இந்த லேப்டாப் யூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு வந்து அதிகரிக்கிறது, அப்படி இல்லைன்னா ரத்த கொதிப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு கண் பார்வையில் வந்து குறைபாடு உண்டாகும். மூணாவது பார்த்தீங்கன்னா மரபு ரீதியான பிரச்சனை. அதாவது பெற்றோர்களுக்கு வந்து கண்ணில் ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் அந்த பாதிப்பு வந்து உண்டாகும். சரி, இப்போ உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி மொபைல் ஃபோன்லேருந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வழிமுறைகளை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாம் இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் சிமிட்டல். அதாவது நம்ம கண்களை வந்து 5 நொடிகள் அல்லது 10 நொடிகளுக்கு ஒரு முறை வந்து நம்ம சிமிட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க டிவி அல்லது மொபைல் ஃபோன் வந்து பார்க்கும்போது அவங்க கண்களை நீங்கள் உற்று நோக்கி கவனிச்சிங்கன்னா தெரியும். அவங்க 15 அல்லது 20 நொடிகளுக்கு ஒரு முறை தான் அவங்க வந்து கண்களை சிமிட்டுவாங்க. இப்படி கண்களை சிமிட்டுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஐ வந்து சீக்கிரமே ட்ரை ஆயிரும். இதனால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பை வந்து உண்டு பண்ணும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது கண்களை ஒரு நிமிடத்திற்கு குறைந்தது 12லேருந்து 15 முறையாவது சிமிட்டணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20-20 ரூல்ஸ். ஸோ 20-20 ரூல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி மொபைலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ க்ளோஸில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அடுத்தல ஒரு கொஞ்சம் நேரம் பிரேக் விட்டு ஒரு 20 செகண்ட் வந்து தூரத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைனா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணுக்கு வந்து ஒரு எரிச்சல், ஒரு வலி வந்து உருவாகும். ஏன் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு உள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலியரி மசில்ஸ் இருக்குது. இந்த மசில்ஸ் வந்து நம்ம பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்ட்டை பார்க்கும்போது சுருங்கும், தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விரியும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக 20 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மசில்ஸ் வந்து சுருங்கி இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு பெயினை வந்து உண்டு பண்ணும். அதனால் நீங்கள் 20 நிமிஷம் கண்டிப்பாக மொபைல் ஃபோனையோ இல்லை லேப்டாப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த 20 செகண்ட் வந்து தூரமாக உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு வந்து வலி வந்து உண்டாகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச் டிஸ்டன்ஸ், அதாவது 16 இன்ச் டிஸ்டன்ஸ் தள்ளி நீங்கள் மொபைல் வச்சு பார்க்கும்போது அந்த மொபைல்லேருந்து வரக்கூடிய லைட் ரேடியேஷன் வந்து உங்கள் கண்களை வந்து அவ்வளோவா பாதிக்காது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபான்ட் சைஸ்.
ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாரி உங்க மொபைல சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டாவே மொபைல்ல வந்து அது கரெக்ட்டா தான் குடுத்துருப்பாங்க. நம்ம கண்களுக்கு விசிபிள் ஆகுற மாரி தான் கரெக்ட்டா குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அந்த ஃபாண்ட் சைஸ வந்து ரொம்ப கம்மி பண்ணி வைக்காதீங்க. கம்மி பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஷார்ப்பா இப்படி பார்க்க வேண்டியிருக்கும். அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களோட விழிக்கோளம் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பிரைட்னஸ். உங்க மொபைல்ல எப்பவுமே ஆட்டோ பிரைட்னஸ் வந்து நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோ பிரைட்னஸ் வைக்கும்போது, அது நீங்க உங்களுக்கு இடத்துக்கு ஏத்த மாரி பிரைட்னஸ் வந்து அதுவே டிஸ்ப்ளே பிரைட்னஸ் வந்து அதுவே நீங்க குடுக்கும். அப்படி இல்லன்னா, நீங்க டிஃபால்ட்டா எப்பவுமே ஒரே மாதிரி பிரைட்னஸ் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பகல்லேயும் ஒரே மாதிரி தான் காமிக்கும், நைட்டும் ஒரே மாதிரி தான் காமிக்கும். அதனால அந்த லைட் ரேடியேஷன் வந்து உங்க கண்கள வந்து ரொம்ப பாதிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க மொபைல வந்து நைட் டைம் யூஸ் பண்ணும்போது டார்க் மோட வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டார்க் மோட நீங்க எனேபிள் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்கக்கூடிய அதாவது மொபைல் ஃபோன்ல நீங்க எத பார்த்தீங்கன்னா, அதில உள்ள ஃபாண்ட்ஸ் ஸோ முக்கியமான டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு பிரைட்னஸா தெரியும். மத்தது எல்லாமே எப்படி தெரியும்? பிளாக் கலர்ல டார்க்கா தெரியும். ஸோ இதனால நம்ம கண்களுக்கு வந்து அதிகமான ரேடியேஷன் வந்து போகாம நம்ம பாதுகாக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல்ல ப்ளூ லைட் ஃபில்டர் வந்து நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அது என்ன ப்ளூ லைட் ஃபில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல்ல சூரிய ஒளி வந்து நம்ம மேல படுது. ஸோ சூரிய ஒளியில வந்து 25% என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலர் தான். இந்த ப்ளூ கலர் உங்க மேல பட்டுட்டு இருக்கிறதுனால தான் உங்க மூளைக்கு வந்து நீங்க பகல் டைம்ல இருக்கிற மாரி ஒரு ஃபீல வந்து உண்டு பண்ணுது. ஸோ ராத்திரி நேரம் நீங்க வந்து ப்ளூ லைட் ஃபில்டர வந்து நீங்க எனேபிள் பண்ணாம நீங்க மொபைல் ஃபோன பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த லைட் ரேடியேஷன்ல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கும். இது வந்து உங்க கண்கள பாதிக்கும்போது, உங்க மூளைக்கு வந்து நீங்க பகல் டைம்ல இருக்க மாரி ஒரு ஃபீல குடுக்கும். ஸோ அதனால நீங்க ப்ளூ கலர் ஃபில்டர வந்து நீங்க எனேபிள் பண்ணி வைக்கும்போது, ப்ளூ கலர் வந்து அது வந்து ஃபில்டர் பண்ணிரும் ப்ளூ கலர. அதனால உங்க மூளைக்கு வந்து நீங்க ராத்திரி நேரம் இருக்க மாரி ஒரு ஃபீல வந்து குடுக்கும். அதனால உங்களுக்கு மெலட்டோனியம் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இதனால நீங்க சீக்கிரமே தூங்கிரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன குடுக்காதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் இல்லன்னா 20 மினிட்ஸ் குடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன வாங்கிருங்க. அவங்கள வந்து நீங்க வெளிய கூட்டிட்டு போங்க. அதாவது கிரவுண்டுக்கோ, இல்ல பார்க்குக்கோ கூட்டு போய் விளையாட வைங்க. நீங்களும் சேர்ந்து விளையாடுங்க. அவங்க உங்கள டிஸ்டர்ப் பண்றாங்க, நம்மள சேட்ட பண்றாங்க வீட்ல அப்படிங்கிறதுக்காண்டி மொபைல் ஃபோன குடுத்து அவங்கள ஆஃப் பண்ணி வச்சுறாதீங்க. அது பின்னாடி பெரிய பாதிப்ப உண்டு பண்ணும். நம்ம உடல் உறுப்புல ரொம்ப சென்சிட்டிவான உறுப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு தான். அதனால நாம அத பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயத்தலாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களோட கண்களையும், உங்க குழந்தையோட கண்களையும் நீங்க பத்திரமா பாதுகாத்துக்கலாம். கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் உங்கள சந்திக்கிறேன். நீங்க இதுவரைக்கும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.